ஸ்கோர் பண்ணி ஒரு ஸ்கோரை தீர்த்தி ப்ளஸ் கொடுத்தாங்கன்னா இந்தியாவுக்கு நல்ல சேசிங்காக இருக்கும் நியூசிலாந்துக்கு ஜெயிக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சப்போஸ் நியூசிலாந்து பேட் செகண்ட் பண்ணி இந்தியா ஃபஸ்ட்டு 350+ ஸ்கோர் ரன் பண்ணி நியூசிலாந்து 350+ அடிச்சிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு பவுலிங் நல்லா போடணும். ஓகே, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இந்தியா ஸ்கோர் 350+. ஓகே, ஒரு டார்கெட் 378 அவ்வளோதானாங்க. 378 for 8 அந்த மாதிரி விக்கெட்ஸுக்கு டிக்ளேர் பண்ண மேட்சை முடிச்சிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க. நியூசிலாந்து சப்போஸ் அந்த விக்கெட் எடுக்க முடியாமல் பவுலிங் போட்டாங்கன்னா இந்தியன் பவுலர்ஸ் விக்கெட் செட்டே ஆகணும். அவங்க நம்ம 378 வச்சுக்கோங்கள, அவங்கள அதிக 250 ரன்ஸுக்காக ஆல் அவுட் பண்ணாங்கன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ வேறு சப்போஸ் நியூசிலாந்து 380 அடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஒரு விக்கெட் ஃபால் டவுன் ஆகாமல் விளாண்டாங்க, ஒரு 374 ரன் எடுத்து வின் பண்ணியிருந்தான். அதர்வைஸ் விக்கெட்ஸ் ஃபால் ஆகிட்டேன்னா கொஞ்சம் பேட்டிங் பார்ட்னர்ஷிப் போது ஏதாவது மெயின் விக்கெட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் விக்கெட் செகண்ட் விக்கெட் ஃபால் டவுன் ஆச்சுன்னா தேர்டு விக்கெட் 4th விக்கெட்டுக்கு முன்னாடி ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி போதும். நல்லா பேட்ஸ்மேன் ஆடி ஒரு நல்ல ஸ்கோரு கொண்டு போனாங்கன்னா நல்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்தியாவுக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கான மேட்ச் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் நியூசிலாந்து 90, இந்தியா 80 தரேன். ஏன்னா நியூசிலாந்து ஆல்ரெடி இந்தியா பீட் பண்ணால் நான் அதிகமாக இருக்கேன். ஏன்னா பிளேயர்ஸும் நிறையா இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவும் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் மேலே சச்சின் ரவீந்திரா, கான்வே, வில்லியம்சன், தென் வில்லியன், ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் நிறையா இருக்காங்க. இல்லை சேவே ஆடுவேன் இந்தியாவில் விராட் கோலி. ஸோ விராட் கோலி பண்ணால் போன சண்டே பாகிஸ்தான் மேட்சில் செம்மையாக ஆடாது. 100 வின் பண்ணாங்கன்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ நல்லா பார்க்கும்போது ஸோ நீங்கள் பாப்பா மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ நியூசிலாந்து பண்ணால் அதிக ப்ரெடிக்ஷன் தரேன் இந்த மாதிரி. ஸோ பாரா ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் மேட்ச் யார் ஜெயிக்க போகணும்? லாஸ்ட் லீக் மேட்ச்சு நாளைக்கு இந்தியாவோட யார் மோத போகிறாங்க? இந்தியாவோட சவுத் ஆஃப்ரிக்காவா? ஐ திங்க் இந்தியாவோட ஆஸ்திரேலியாவா தெரியல. ஸோ ஆனால் ஃபைனல் ப்ரெடிக்ஷன் யார் வருவாங்கன்னா எய்தர் இந்தியா ஆஸ்திரேலியா ஆர் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆர் சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி சாய்ஸ் வேணும். ஏன்னா ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம பவர்ஃபுல் டீமாக இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவும் செம்மையாக ஆடினாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்ரெடி ஃபைனல்ஸ் வரையும் வந்தாங்க T20 மேட்சில். நம்ம ஒன்றா கப்பு கட்சிட்டு. ஓகே, ஸ்ரேயா சையர் கேட்ச் பிடிச்சதுனால. ஸோ அதனால்